பட் யூ ஹவ் சூஸ் பரதநாட்டியம் அண்ட் யூ ஆர் ஹேவிங் அ ஸ்கூல் அட் ஹைதராபாத். ஸோ இந்த ஸ்கூல் தொடங்குறதுக்கு வேர் டிட் யூ கெட் இன்ஸ்பிரேஷன் அண்ட் வாட் ரியலி ஹேப்பன்ஸ் அட் யுவர் ஸ்கூல்? ஓகே, இன்ஸ்பிரேஷன் சொன்னால் ஜஸ்ட் ஹேப்பன் ஆர்கானிக்கலி நடந்த ஒரு விஷயம் தான் இது. நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு கண்டிப்பாக பரதநாட்டியம் ஆர்டிஸ்டாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு டிட்டர்மினேஷன் இருந்தது. ஸோ அதனால எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சப்போ ஐ ஹேட் டு சூஸ் அ கெரியர். எதில், ஸோ என்வாயன்மெண்டலிஸ்டாவா இல்லைன்னா பரதநாட்டியம் ஆர்டிஸ்டாவா அப்படின்னு வரும்பொழுது ஐ சோஸ் டு டூ போத். ஓகே. அண்ட் அமால்கமேட் போத். அண்ட் அது எனக்கு ரொம்ப நல்லா இட் ஜஸ்ட் ஒர்க்ட் அவுட் ஃபார் மீ. So you are a Bharatanatyam artist, environmentalist and a social activist. So you have these 3 roles. இந்த 3 ரோல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது or your favorite role அப்படின்னு நீங்க எதை சொல்லுவீங்க? இது மூணுமே கனெக்டட், இட்ஸ் இன்டர்கனெக்டட். எவ்ரி சப்ஜெக்ட் இஸ் இன்டர்கனெக்டட் அண்ட் எல்லாமே இட்ஸ் ஆன் பேஸ்ட் ஆன் என்வாயன்மெண்ட் தான். பரதநாட்டியம் இருந்தாலும் இட்ஸ் லைக் நேச்சர்ல எல்லாமே ஆடுற ஒரு விஷயம் தானே, யூனிவர்ஸே ஆடுற விஷயம் தான். எதுலேயுமே யூ கேன் சி டான்ஸ். அதனால பரதநாட்டியமோட இன்ஸ்பிரேஷன் வந்து என்வாயன்மெண்ட்ல இருந்தா, நேச்சர்ல இருந்தா வருது. ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் ஆல் இன்டர் கனெக்டட். ஓகே, ஹவு டு யூ ஃபீல் திஸ் லைக் பரதநாட்டியம் அண்ட் நேச்சர் கனெக்டட் அப்படின்றத நீங்க சொல்றீங்க. பட் இது எல்லாருக்கும் தெரியணும், எல்லாருமே இந்த விஷயத்த வந்து உணரணும். வை இஸ் திஸ் வெரி எசென்ஷியல்? நீங்க எதனால இது எல்லாருக்குமே தெரியணும்னு நினைக்கிறீங்க? இப்போ டான்ஸ், பரதநாட்டியம் இஸ் அ விஷுவல் மீடியா. And it's a very, very strong tool for a social change. இது வந்து art transforms, art transcends. So ஆர்ட்க்கு வந்து பவுண்டரிஸ் கிடையாது of anything, caste, creed, religion, language, எதுவுமே கிடையாது. It transcends everything. So and it will bring peace to the society.